ஒரு சிறிய குடும்பம், தந்தை, மகன், மருமகள் மற்றும் ஒரு சிறிய பேரன். அந்த வீட்டில் ஒருவருக்கொருவர் பாசம் இருந்தாலும், ஒரு மனதில் மட்டும் அமைதி இல்லை. மருமகளுக்கு தன் மாமனார் வீட்டில் இருக்கிறது பிடிக்கவில்லை. எப்படியாவது அவரை வெளியேற்ற வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் அந்த தாத்தாவுக்கும் பேரனுக்கும் இருந்த பாசம் அளவு கடந்தது. பேரன் சிரிக்கும்போது தாத்தா மகிழ்ந்தார். தாத்தா அருகில் இருந்தால் பேரன் மகிழ்ந்தான். ஒரு நாள் மனைவி தனது கணவரிடம் சொன்னாள், "உங்க அப்பாவ முதியோர் இல்லத்துல சேர்த்துடுங்க." அந்த வார்த்தை மகனின் மனதை கிழித்தது. ஆனால் அவர் அமைதியாக சம்மதித்தார். அடுத்த நாள் காலை, "வாங்க அப்பா, சந்தை போயிட்டு வரலாம்" என்று மகன் அழைத்தான். "எதுவும் தெரியாத அப்பா" சிரித்தபடி அவனுடன் சென்றார். ஆனால் அவர் சென்ற இடம் சந்தை இல்லை, ஒரு முதியோர் இல்லம். அப்பாவை உள்ளே அழைத்துச் சென்றான். அங்கே இருந்த பொறுப்பாளர் அவரை பார்த்ததும் மகிழ்ச்சியாக பேசினார். பின்னர் மகன் அவரிடம் கேட்டான், "என் அப்பாவை உங்களுக்கு தெரிஞ்சதா?" அந்த ஒரு பதில் அவரின் வாழ்க்கையை மாற்றியது. 27 வருடங்களுக்கு முன்பு, "நீ ஒரு அனாதை, உன்னை இந்த அப்பாதான் தத்தெடுத்து வளர்த்தார்." அந்த வார்த்தை கேட்டதும் மகன் அதிர்ச்சியடைந்தான். "நான் ஒரு அனாதையா?" என்று மனதில் உடைந்தான். என்னை தன் பிள்ளை போல வளர்த்த அப்பாவை நான் இன்று விட்டுவிட நினைத்தேனா? கண்களில் கண்ணீர், இதயத்தில் பாவம். அவன் கடவுளிடம் மன்னிப்பு கேட்டான். அவசரமாக வெளியே ஓடி தன் அப்பாவின் கையை பிடித்தான். "வாங்க அப்பா, நம்ம வீட்டுக்கு போகலாம்." அப்பா சிரித்தார். எதுவும் நடந்ததே இல்லாத மாதிரி. உண்மையான பாசம் எப்போதும் மாறாது.